ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 23/11/2024 குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிறை அஷ்டமி திதி. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் ராசி மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று மகா தேவாஷ்டமி என்பார்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி. கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி மிகவும் விசேஷமான ஒன்றாகும். இன்று பைரவருக்கு பூஜை வழிபாடு செய்து வேண்டிக் கொண்டால் எண்ணியது நிறைவேறும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சூரியன் புதன், தனுஷில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பார்த்த யாவும் வெற்றியாகவும் யோகமும் உள்ள நாளாக இன்று உங்களுக்கு அமையும். நினைத்த காரியம் நினைத்தபடி இன்று நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு இன்று கிடைக்கும். 2ஆம் இடத்தில் குரு. உங்களுக்கு எண்ணியது யாவும் இன்று நிறைவேறும். இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். 4ஆம் இடத்தில் செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது. குரு 2ஆம் இடத்தில் இருப்பதால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எண்ணியது நிறைவேறும் விதமாகவே இருக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களை வந்து சேரும். எதிர்பார்த்த லாபத்துடன் நீங்கள் புதிய முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். திடீர் வெளிநாடு பயணம் உண்டாகும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் விலகி மகிழ்ச்சி நிறையும் நாளாகவே உங்களுக்கு இன்று அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசியிலேயே குரு உள்ளதால் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். எதிர்பாராத உதவி உங்களுக்கு வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். கல்வி சம்பந்தமாக எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கல்விக்காக வெளிநாடு படிப்பிற்காக செல்வீர்கள். அதற்கான உதவி உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பாராட்டும் பரிசும் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபம் இன்று தொழிலில் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் எதிர்பாராத விதமாக புதிய வாய்ப்புகள் உருவாகும். தொழில் உங்களுக்கு வெற்றியாகவே அமையும். திடீர் எதிர்பாராத உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். தொழில் சம்பந்தமாக திடீர் பயணங்களால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் விதமாகவே இன்று உங்களுக்கு அமையும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் லாபமும் அதிகமாகவே கிடைப்பதால் மனமகிழ்ச்சி உண்டாகும். குடும்பத்தில் சிறு சிறு கலகங்கள் இருப்பது மாறி மனமகிழும் விதமாகவே இன்று உங்களுக்கு அனைத்தும் அமையும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் சகோதரர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படாமல் கவனித்து கொள்ளவும். சகோதரர்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் அல்லது மருத்துவ உதவி தேவைப்படும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. சகோதரர்களால் மனக்கலக்கமும் மன வருத்தமும் ஏற்படும் சூழ்நிலையும் உருவாகும். சட்டம் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் விதமாகவே இன்று உங்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த மனமகிழ்ச்சி கிட்டும். தாய் வழி உறவால் நீங்கள் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு வந்து சேரும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீர் பயணத்தால் வெற்றி உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு அதற்குரிய வெற்றியை காண்பீர்கள். திடீர் வெளிநாடு பயணம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல் விலகி குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும். எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருப்பதால் அதற்கு உரிய வழியும் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவே இருக்கும். மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு இன்று இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும்.
குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். உடல் உபாதைகள் சற்று அலட்டினாலும் அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று உங்கள் செயல் நடக்கும். அலுவலகத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மேலதிகாரிகளால் சற்று குழப்பங்களும் மன வருத்தங்களும் கொள்வீர்கள். அலுவலக பணிசுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வெளிநாடு வெளியூர் தொடர்பால் சற்றே மனக்குமரல்கள் வராமல் பார்த்து கொள்ளவும். பண விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பணம் சம்பந்தமாக சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். எதிர்பாராத உதவி உங்களுக்கு வந்து சேரும். கடன் சுமையால் சற்று அவதிப்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவே இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி தொழிலில் லாபம் அதிகமாகவே வந்து சேரும். திடீர் பயணத்தால் லாபம் உண்டாகும். தொழிலில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீர்கள். திடீர் உதவி பெண்களால் உண்டாகும். குடும்பத்தில் சலசலப்பு நீங்கி மன ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். கணவன் மனைவி அன்பு நிம்மதியை தரும். குழந்தைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து பண உதவி வந்து சேரும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த உதவி சற்று தாமதமானாலும் அது வந்து சேரும் விதமாகவே இருக்கும். தாய்மாமனால் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். தாய் வழி சொந்தங்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி குடும்பம் ஒற்றுமைப்படும். மறைப்பொருள் கண்களுக்கு தெரியும் விதமாகவே உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். அதாவது காணாமல் போன பொருள் உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த பொருள் உங்கள் கைக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். திடீர் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் தனவரவு உண்டு. தொழிலுக்காக வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் உள்ளதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்காக சற்று பணச்செலவுகள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். திடீரென்று தனவரவு உண்டாகும். பாராட்டும் பரிசும் கிடைக்கும். திடீர் வெளிநாடு பயணத்தால் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த நபர் உங்களுக்கு உதவி செய்வார்கள். திடீர் ஆதாயம் உண்டு. தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகும். சிலர் உங்களை மன வருத்தப்படச் செய்வார்கள். அதாவது மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். பெண்களுக்கு சற்று மனக்குமுறல்கள் உண்டாகும். குடும்பத்தில் கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் வந்து விலகும். இரவுக்குள் அந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பாரா விதமாக கடன் தொல்லை சற்று அலட்டல் உண்டாக்கும். கடனால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கொடுத்தவர் திருப்பி தராமல் இருப்பதால் அந்த பிரச்சனையும் அலட்டும். வீடு கட்டவோ அல்லது வாகன சம்பந்தமாகவோ பிற தொழிலுக்காகவோ எதற்காகவோ கடன் எடுத்திருந்தாலும் அந்த கடன் சுமை சற்று மன வருத்தத்தை தரும். இதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். எண்ணியது நிறைவேறும். திடீரென்று ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். தொழிலில் பால் உற்பன்னங்கள், உணவு சம்பந்தமான தொழில்களில் நினைத்த லாபம் உங்களுக்கு இன்று கிடைக்கும். திடீர் ஆதாயம் உங்களுக்கு உண்டாகும். எடுத்த முயற்சி வெற்றி பெறும். எடுத்த காரியங்கள் யாவும் வெற்றியாக நிறைவேறும் என்று நீங்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். எதிர்பார்த்த பணம் என்று உங்களுக்கு கை வந்து சேரும் விதமாகவே இருக்கும். தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை விலகும். மகிழ்ச்சியாக என்று இருப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. மருத்துவ செலவுகள் வீட்டில் பெரியவர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ வந்து சேரும் விதமாகவே இருப்பதால் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படவும். தலை நரம்பு சம்பந்தமாக, கண் சம்பந்தமாக, உடல் சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமாக, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டாகும். மருத்துவ உதவி தேவைப்படும். குழந்தை இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வீடு கெட்ட உதவி, தன உதவி வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று குறையும். மேலதிகாரிகளால் பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள்.
கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாக அமையும். வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். தொழிலில் மேன்மையும் வெற்றியும் உண்டாகும். தனவரவு அதிகமாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான நாளாகவே இருக்கும். கல்விக்காக உங்களுக்கு உதவி கிடைக்கும். கல்வி சம்பந்தமான தொழில் செய்ய அயல்நாடு செல்லும் யோகமும் ஒரு சிலருக்கு வந்து சேரும். கல்வி கடன் தீர சற்று சிரமம் கொள்வீர்கள். எனினும் அதற்கான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். திடீர் உறவினர் வருகை மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். திடீர் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்வீர்கள். இன்று தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவ வழிபாடு செய்வது இன்று நல்ல பலனை அளிக்கும். நினைத்த காரியங்கள் யாவும் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன். சற்று மனமகிழ்ச்சி குறையும் நாளாகவே இன்று இருக்கும். எதிர்பார்த்த உதவி வருவதற்கு சற்று தாமதப்படுவதால் மனசங்கடங்கள் சற்று அதிகமாகும். வீட்டில் பெரியவர்களால் சற்று பிரச்சனைகள் எழும் சூழல் உருவாகும். அதற்காக சற்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், 4இல் சுக்கிரன். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் பாராட்டும் கிடைக்கும். கட்டட சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் புதிய முயற்சி வெற்றியாகவும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரவும் செய்யும். பணம் கொடுக்கல் வாங்கல் சற்று நிம்மதியை தரும். எதிர்பாராத உதவி, எதிர்பாராத பணம் கைக்கு வந்து சேரும். திடீர் வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். ஒரு சிலர் பயணத்திற்காகவோ அல்லது தொழில் நிமித்தமாகவோ வெளிநாடு செல்வீர்கள். அதனால் உங்களுக்கு லாபமும் மனமகிழ்ச்சியும் கிட்டும். பெண்களால் ஆதாயம் பெறுவீர்கள். பெண்கள் வழி உங்களுக்கு தன ஆதாயம் உண்டு. ஒரு சில பெண்களுக்கு எதிர்பார்த்த இடம் மாற்றம் அல்லது தொழில் மாற்றம் அல்லது நினைத்த இடத்திற்கு மாற்றம் வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பெண்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாகவே இருக்கும். பெண்கள் மேலதிகாரிகளால் பாராட்டு பெறுவீர்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை வந்து சேரும். ஒரு சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு பிள்ளை பாக்கியம் வந்து சேரும். ஒரு சிலர் காதல் திருமணம் செய்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு வண்டி வாகன யோகம் உண்டாகும். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். மனமகிழ்ச்சியுடன் நீங்கள் இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று அனைத்திலும் உங்களுக்கு சிறப்பான நாளாகவே இருக்கும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இன்று ஆரோக்கியமாக இருப்பீர்கள். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் வார்த்தைகள் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். திடீர் பாராட்டும் தனவரவும் வந்து சேரும். தொழிலில் புதிய முயற்சிகள் கைவரும். தொழில் வெற்றி பெறும். புதிய கிளைகள் உருவாகும் வாய்ப்பு உருவாகும். ஒரு சிலருக்கு 4 சக்கர வாகனம் வந்து சேரும் சூழல் உருவாகும். ஒரு சிலர் திடீர் வெளிநாடு செல்லும் யோகம் வந்து சேரும். தாய் மாமனால் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலயத்திற்காக தன உதவி செய்யும் யோகமும் உங்களுக்கு உண்டாவதால் இன்று மனமகிழ்ச்சியும் நிம்மதியும் பெறுவீர்கள். இன்று அஷ்டமி என்பதால் இன்று தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாளாக இருப்பதால் இன்று நீங்கள் பைரவருக்கு வழிபாடு செய்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். கடன் சுமைக்கு குறையும். மனமகிழ்ச்சியுடன் இன்று நீங்கள் இருப்பீர்கள். இதுவரை ஏற்பட்ட சிக்கல்கள் யாவும் விலகி மனமகிழ்ச்சியாக இருக்கும் சூழல் உருவாகும். நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றி பெறும்.
தொழிலில் இருந்து வந்த போட்டி மனப்பான்மை குறையும். தொழிலில் லாபம் அதிகமாகும். வியாபார விஷயமாக வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வியாபாரத்திற்காக அடிக்கடி வெளியூர் செல்வீர்கள். அதனால் தனவரவு அதிகமாக இருப்பதால் நிம்மதியாக இருப்பீர்கள். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். வாகன தொழில் செய்பவர்களுக்கும் கட்டிட தொழில் செய்பவர்களுக்கும் தங்கம் வெள்ளி போன்ற நகை செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். உங்களது ராசியிலேயே சூரியன் புதன் உள்ளதால் குருவின் பார்வையும் உள்ளதால் நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீரென்று திருமண யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு 2வது திருமணம் செய்யும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலர் புதிய வீட்டிற்கு செல்லும் பாக்கியமும் உருவாகும். ஒரு சிலருக்கு தாய் வழி உறவால் பாக்கியங்கள் கிட்டும். நினைத்த காரியம் நிறைவேறும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் செய்தி வந்து சேரும். நினைத்த இடத்திற்கு பயணம் செய்வீர்கள். தாய்மாமன் உறவு முறைகள் வலுவாக இருக்கும். தாய்மாமன் உறவால் எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். வீடு வாகனம் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். குடும்பத்தில் இதுவரை ஏற்பட்ட பிரச்சனைகள் சுமூகமாக முடிந்து பெரியவர்களால் அது தீர்ப்பு சொல்லி மகிழ்ச்சியாக இருக்கும் யோகமும் வந்து சேரும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட கலகங்கள் மாறி ஒற்றுமையாக இருக்கும் சூழல் உருவாகும். திடீர் வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் வந்து சேரும். திடீரென்று ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். கட்டிடத்துறையில் வேலை செய்பவர்களுக்கும் கலை சம்பந்தமான துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும். எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். பூமியால் லாபம் உண்டு. வாகனத்தால் லாபம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழியோ அல்லது குடும்ப உறவினர் வழியோ வந்து சேரும். குடும்ப உறவினர்கள் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் விதமாகவே இருக்கும். திருமண யோகம் உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் வந்து சேரும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் இரட்டிப்பு லாபம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். என்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, தொழிலில் புதிய வாய்ப்புகள் உருவாகும். புதிதாக வீடு கட்டவோ புதிய வீடு வாங்கவோ யோசனை வரும். ஒரு சிலர் பழைய வீட்டிலிருந்து புதிய வீட்டிற்கு செல்லும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் இருக்கும் வீட்டிலிருந்து வேறு வீட்டிற்கு மாறும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலர் வாடகை வீட்டிலிருந்து வேறு வீட்டுக்கு செல்லலாம் என்று யோசித்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலருக்கு வாகன யோகம் உண்டு. ஒரு சிலர் மனதிற்கு மகிழ்ச்சி தரும் விஷயம் வருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். எதிர்பாரா விதமாக பணவரவு உண்டு. எதிர்பார்த்த உதவி அவர்களுக்கு கிடைக்கும். கடன் சுமையால் சற்று அவதிப்பட்ட உங்களுக்கு இன்று கடன் சுமை தீரும் விதமாக இன்றைய நாள் இருக்கும். வட்டி கடன், வீட்டுக்கடன், வாகனக்கடன் போன்ற கடன் சுமையால் நீங்கள் திக்குமுக்காடி போயிருப்பீர்கள். அது தீரும் விதமாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு இன்று தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் வந்து சேரும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரிகளால் சற்று சிரமங்கள் கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு புதிய தொழில் வாய்ப்பு வந்து சேரும். ஒரு சிலர் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளால் மன வருத்தம் கொண்டு வீட்டை விட்டு விலகி சென்று வேறு வீட்டிற்கு செல்லும் சூழலும் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் யோகமும் உண்டாகும். திருமணம் தேதி நிச்சயிக்கப்படும். காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு வந்து சேரும். ஒரு சிலர் அயல் நாட்டிற்கு வேலை நிமித்தமாக செல்வார்கள். ஒரு சிலருக்கு கல்வி சம்பந்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் வேலை இல்லாத இந்த ராசிக்காரர்களுக்கு அயல் நாட்டிலோ அல்லது வெளிநாட்டிலோ பக்கத்து ஊர்களிலோ அல்லது இருக்கும் இடத்திலேயோ அவர்கள் எதிர்பார்த்தபடி அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு பணிமாற்றம் உண்டாகும். ஒரு சிலர் அரசு வேலை கிடைக்கும் வாய்ப்பு
செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவே இருக்கும். தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறும். தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்க யோசனை செய்வீர்கள். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நிறைவேறும். எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும் விதமாகவே இருக்கும். இன்று அனைத்திலும் வெற்றி பெறும் நாளாகவே இருக்கும். இன்று தேய்பிறை அஷ்டமி என்பதால் ஆலய தரிசனம் செய்து பைரவருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தால் எண்ணியது நிறைவேறும் விதமாகவே இருக்கும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் மனது கலங்க வேண்டாம். எனினும் சற்று கவனமாகவே இருப்பது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன். உடலில் சிறு உபாதைகள் வந்து மறையும். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சற்று வலுவாகவே இருக்கும். அதனால் வீட்டில் சற்று கலகம் உண்டாகும். பூமியால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பணமிடபாடுகளில் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி. அதனால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் சற்று மந்தமாகவே இருக்கும். 3ஆம் இடத்தில் ராகு. சகோதரர்களால் சற்று கலகம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. சகோதரர்கள் உங்களை மன வருத்தம் கொள்ள செய்வார்கள். அதனால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். எனினும் கவலை வேண்டாம். அதையெல்லாம் தருணம் செய்யும் விதமாகவே இன்று அமைதியாக நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை செய்யும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று எதையாவது மறந்துவிட்டு அதனால் சில பாதிப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும், பிள்ளைகளால் கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும் எதிலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. இன்றும் நாளையும் சற்று கவனமாக இருந்தால் அனைத்தையும் தருணம் செய்யலாம். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் உண்டு. வெளிநாடு வெளியூர் செல்வதற்காக சற்று யோசித்து நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மை செய்யும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 8இல் சந்திரன். 5ஆம் இடத்தில் குரு இருப்பதால் பயணத்தால் சற்று வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். பயண வெற்றியுண்டு. குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய். மனைவிக்கு சிறு உபாதைகள் வந்து விலகும். மனைவியால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். மனைவி வேண்டுமென்றே சற்று கலகம் செய்வார். எனினும் நீங்கள் பொறுத்து அமைதியாக போய்விடுவது உங்களுக்கு நல்லது. 8ஆம் இடத்தில் சந்திரன். இரத்த சம்பந்தமான நோயால் சற்று மருத்துவ செலவுகள் உங்களுக்கு வந்து சேரும். தந்தையால் ஏற்பட்ட பிரச்சனை சற்று வலுக்கும். தந்தை அடம் பிடிப்பார். உங்களுக்கு எதுவும் சொத்தாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி தருவதற்கு சற்று யோசனை செய்வார். அதனால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். எனினும் தொழிலில் இரட்டிப்பு லாபம் உண்டு. வியாபாரத்தில் லாபம் உண்டு. எதிர்பார்த்த உதவிகள் வருவதற்கு சற்று தாமதமாக இருக்கும். எனினும் கவலை வேண்டாம். அனைத்தையும் தருணம் செய்யும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளதால் மனைவி வழி உங்களுக்கு சொத்து வரும் வாய்ப்பு உண்டு. மனைவியால் ஆதாயம் பெறுவீர்கள். மனைவி வழி எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிட்டும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த லாபம் உண்டு. தாய் வழி உறவு மூலமோ அல்லது தாய் வழி மூலமாகவோ நீங்கள் இதுவரை காத்திருந்த செய்தியும் வந்து சேரும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விலகி சொத்து கைவரும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களை வந்து சேரும். நீங்கள் எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது. கண் பிரச்சனை சற்று அலட்டும். இரத்த சம்பந்தமான பிரச்சனை சற்று உடல் உபாதை உண்டாகும். கால் பிரச்சனை, கால் நரம்பு பிரச்சனை, காலில் சிறு புண்கள் தோன்றி அதனால் சற்றே மன வருத்தம் கொள்வீர்கள். வண்டி வாகன யோகம் உண்டு.
வண்டி வாகன விற்பது வாங்குவது சம்பந்தமாக இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். திடீரென்று பண உதவி வந்து சேரும். கட்டட தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். வாகன விற்பது வாங்குவது சம்பந்தமாக புதிய வாய்ப்புகள் தொழிலில் உருவாகும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். என்று தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவருக்கு வழிபாடு செய்ய எண்ணியது யாவும் நிறைவேறும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தாய்மாமன் உறவு முறை வழியாகவோ அல்லது தாய் வழி உறவு முறை வருவதால் அதில் சற்று கவனமாகவும் அமைதியுடன் செல்வது என்று உங்களுக்கு அனைத்திலும் நன்மை செய்யும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கும் கேஸ் வழக்கு சம்பந்தமான பிரச்சனை இன்று சாதகமான ஒரு பதில் அல்லது ஒரு செய்தி வரும் விதமாகவே இருக்கும். வெளிநாட்டிலிருந்து உறவு முறை உங்களுக்கு கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வேலை பார்க்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் பக்கத்து ஊர்களிலோ அல்லது தான் இருக்கும் இடத்திலேயோ வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். வேலையிலேயே என்று இயங்குபவர்களுக்கு வேலை கிடைக்கும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலர் 2 சக்கர வாகனமோ அல்லது 4 சக்கர வாகனமோ வாங்கும் யோகமும் வந்து சேரும். இன்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நினைத்தது நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரன். அதனால் உங்களுக்கு சற்று உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது செய்யும். இரத்த சம்பந்தமான நோய் அல்லது வேறு ஏதாவது திடீரென்று உடல் உபாதை ஏற்படலாம். அதில் சற்று கவனமாக நடந்து கொள்வது நல்லது. மருத்துவ உதவி உங்களுக்கு தேவைப்படும் விதமாகவே இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய். பயணங்களால் சற்றே சிறு பிரச்சனைகள் ஏற்படும். கவனமாக இருந்து கொள்வது நல்லது. சிறு பிரச்சனைகள் என்றால் பயணம் செய்து நாம் ஒருவரை சந்திக்க போகும்போது அவர்கள் கொடுக்கல் வாங்கலில் தராமல் அவர்கள் எங்காவது மாறி நின்று விடலாம், வராமலும் போகலாம். நீங்கள் கஷ்டப்பட்டு அந்த ஊருக்கு சென்று அவரை சந்திக்கும் போது அது முடியாமல் போகும் சூழலும் உருவாவதால் மன குழப்பம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு பயணத்தால் வெற்றி கிடைக்குமா என்று கேட்டால் இன்றைய நாளில் வெற்றி கிடைக்க வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. அதனால் பயணங்கள் வெற்றி தராது. ஒரு சிலருக்கு திடீர் யோகம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலிருந்து தன உதவி கிடைக்கும். ஒரு சிலருக்கு கடன் தீர கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். கல்விக்காக எடுத்த கடத்திற்காக நீங்கள் சற்று மன வருத்தம் கொள்வீர்கள். வீட்டுக்கடன் மற்றும் வேறு ஏதாவது முறையில் கடன் வாங்கியிருந்தால் அதை தீர்க்கும் விதமாக வேறு கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலர் திடீரென்று வீட்டை விட்டு வெளியேறவோ அல்லது புதிய வீட்டிற்கு செல்லவோ யோகங்கள் உருவாகும். ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலர் பழைய வீட்டை எடுத்து புதுப்பிக்க கடன் வாங்குவீர்கள். ஒரு சிலருக்கு இடம் மாற்றம், தொழிலில் புதிய மாற்றம் உண்டாகும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியளிக்கும். தொழிலில் லாபங்கள் உண்டாகும். கால்நடை லாபம் உண்டு. உணவு சம்பந்தமான தொழிலில் லாபத்தை எதிர்பார்க்கலாம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். புதிய முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். திடீர் தனவரவு உண்டாகும். ஒரு சிலருக்கு பரிசுகள் கிடைக்கும். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் பரிசும் பாராட்டும் பெறும் சூழல் உருவாகும். ஒரு சிலர் அதற்காக வெளிநாடு பயணம் செய்வீர்கள். வெளிநாட்டிலிருந்து உறவினர் வருகை மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். வெளிநாட்டிலிருந்து நம் சொந்தங்கள் நம் ஊருக்கு வருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். ஒரு சிலர் பிள்ளைகளுடன் வெளிநாடு சென்று தங்கும் சூழலும் உருவாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் பெறும் வாய்ப்பும் உண்டாகும். ஒரு சிலருக்கு வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு புதிதாக வீடு வாங்கினால் என்ன என்ற எண்ணமும் தோன்றும். வாகனம் வாங்கினால் 4 சக்கர வாகனம் வாங்கினால் என்ன என்ற எண்ணமும் தோன்றுவதால் அதை வாங்கும் சூழலும் அவர்களுக்கு வந்து சேரும். அதற்கான உதவியும் உண்டாகும்.
வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாறி வியாபாரம் செழிப்பாகும். சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நினைத்த இடத்திற்கு செல்லும் யோகமும் உண்டாகும். அரசு தொழிலில் ஆதாயம் பெறுவீர்கள். இன்று கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இன்று தேய்பிறை அஷ்டமி என்பதால் பைரவருக்கு வழிபாடு செய்து அர்ச்சனை அபிஷேகம் செய்ய எண்ணியது யாவும் நிறைவேறும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.